ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்க போறோம்னா, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது உள்ளாட்சி அமைப்புகள். இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸாக இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி பிரிச்சிருப்பேன். பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் சமச்சீர் கல்வி புக்கில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுத்து பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்க உள்ளாட்சி அமைப்புகள், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி அதை பத்தி பார்ட் 2ல இருக்கும். அடுத்தது 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்க லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பத்தி இருக்கும். ஸோ இது வந்து 3 பார்ட்டா இருக்கும் இந்த வீடியோ. இப்போ வந்து நம்ம பார்ட் 1 6th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல இருக்கிற எல்லா விஷயங்களும் கவர் பண்ணது இல்லாம, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ப்ளஸ் இதில ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் அதையும் கவர் பண்ணிருவோம். ப்ளஸ் ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின்ஸ் இதையும் வந்து நம்ம கவர் பண்ணிருவோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். எந்த கொஸ்டினுமே மிஸ் ஆகாது. நம்ம எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்களும் சரி, யூபிஎஸ்சி, பேங்கிங் ரிலேட்டட் எஸ்எஸ்சி எழுதுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ எல்லாமே வந்து பைலிங்குவல் தான். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும், அதாவது லோக்கல் பாடிஸ், ரூரல் அண்ட் அர்பன். சரிங்களா? இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்க எதுவுமே ரீட் அவுட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எல்லாமே ஹைலைட் பண்ணியிருப்பேன். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த 6th ஸ்டாண்டர்ட் புக்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, 10,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகையும், அதிக வருவாயும் இருக்கிற ஊர்களை மாநகராட்சி, அதாவது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். 10,00,000க்கு மேல 10,00,000 அபோவ் இருக்கிறவங்கள என்னன்னு சொல்றாங்கன்னா, மக்கள் தொகை கொண்ட இடத்த வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, மாநகராட்சி அப்படின்னு சொல்றாங்க. அ இப்ப இப்ப ரீசென்ட்டா வந்து ஆவடிய வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாநகராட்சியா அறிவிச்சிருக்காங்க. அப்ப அறிவிச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அங்க வந்து மக்கள் தொகை வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. 10,00,000 தாண்டிருச்சு. அதனால அது வந்து என்னன்னு அறிவிச்சிருக்காங்கன்னா, மாநகராட்சின்னு அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? சரி, அதே மாரி இங்க இங்கிலீஷ்ல பார்த்துரலாம். தி கவர்ன்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வில் டிக்ளேர் சர்டைன் முனிசிபாலிட்டீஸ், அதாவது ஏற்கனவே முனிசிபாலிட்டியா இருந்த சர்டைன் முனிசிபாலிட்டீஸ கவர்ன்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, பேஸ்ட் ஆன் அபோவ் 10,00,000 பாப்புலேஷன், 10,00,000க்கு மேல பாப்புலேஷன் தாண்டிடுச்சுன்னா, அண்ட் ஹை ரெவென்யூ, அங்கிருந்து ஹை ரெவென்யூ வந்து கவர்ன்மென்ட்க்கு வருதுன்னா, அவங்கள வந்து டிக்ளேர்ட் ஆஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முனிசிபல் கார்ப்பரேஷன். சரிங்களா? அப்போ கொஸ்டின்ல மேட்ச் த ஃபாலோயிங்ல எதுல கேட்டாலும் 10 லேக்ஸ் அபோவ் இருந்து ஹை ரெவென்யூ இருந்ததுன்னா, இட்ஸ் அன் முனிசிபல் கார்ப்பரேஷன். அது வந்து ஒரு முனிசிபல் கார்ப்பரேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆவடி ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் ஆஸ் கார்ப்பரேஷன். இப்ப ரீசென்ட்டா வந்து ஆவடி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்தது, இப்ப தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, 21 மாநகராட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது 21 இல்ல, 25. இப்ப ரீசென்ட்டா வந்து 15th மார்ச் 2024ல 4 ஆட் ஆச்சு. என்னென்னன்னா, திருவண்ணாமலை, திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, இன்னொன்னு என்னன்றது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து 3 சொல்லிட்டேன். இன்னும் 1 எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ரீசென்ட்டா உங்களுக்கு கேட்கலாம். லாஸ்ட்டா வந்து தாம்பரம், தாம்பரம்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை, அடுத்து நாமக்கல், புதுக்கோட்டை, இன்னும் 1 என்னன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இங்க ஸ்கூல் புக்ல வந்து 21 குடுத்துருப்பாங்க. இது பழைய டேட்டா. இப்போ வந்து 21 வந்து முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ் 21 வந்துருச்சு. சரிங்களா? இங்கிலீஷ்ல தேர் ஆர் 21 இருக்கு. இது வந்து 25. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்க ஒரு பாக்ஸ் கொஸ்டின் இருக்கு. இங்க பாருங்க. 1688ல் உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம சென்னை மாநகராட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா,
ரொம்ப பழைய உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பாக்ஸ் கொஸ்டின் நெறைய வாட்டி கேட்டிருக்காங்க. 1688 இது வந்து ரிப்பன் அவர்கள் லார்ட் ரிப்பன் அவர்கள் வருவாங்க. இத பத்தி ரிப்பன் பத்தி இந்த பார்ட்ல எதுவுமே குடுத்திருக்க மாட்டாங்க. இந்த பார்ட்னா 6த் ஸ்டாண்டர்ட்ல எதுவும் இருக்காது. 9த் ஸ்டாண்டர்ட்ல ரிப்பன் பத்தி கம்ப்ளீட்டா இருக்கும். ரிப்பன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது பார்ட் 2ல நம்ம பார்க்கலாம். இங்க இந்த சென்னை கார்ப்பரேஷன் விச் வாஸ் ஃபவுண்டட் இன் 1688 இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1688 தி ஓல்டஸ்ட் லோக்கல் பாடி இன் இந்தியா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிராமங்களின் தேவைகளும், நகரங்களின் தேவைகளும் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். கிராமத்துக்கு ஒரு மாரி தேவை இருக்கும். நகரத்துக்கு ஒரு மாரி தேவை இருக்கும். ஸோ, அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இத வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். அதாவது நகர்ப்புறத்த இந்த கிராமங்களோட தேவைகளும், நகரங்களோட தேவைகளும் மாறுபடுறதுனால, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, நகர்ப்புறத்த வந்து பிரிக்கிறோம். என்னன்னு பிரிக்கிறோம்னா, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கிருந்து தான் லெசன் ஆரம்பிக்குது. மாநகராட்சி 1 நகராட்சி 2, பேரூராட்சி 3. இது வந்து எதுனா நகர்ப்புறத்த வந்து இவ்வாறு பிரிக்கிறாங்க. அதே கிராமப்புறத்த எப்படி பிரிக்கிறாங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம். அதாவது ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி 3. இந்த மாரி 3ஆ பிரிக்கிறாங்க. அதாவது நகர்ப்புறத்த 3ஆவும், கிராமப்புறத்த 3ஆவும் பிரிக்கிறாங்க. நகர்ப்புறத்த வந்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. அதே மாரி கிராமப்புறத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதுதான் வந்து உள்ளாட்சி அமைப்புகள். நம்ம இப்ப பார்க்குற லெசனே வந்து இதுதான். உள்ளாட்சி அமைப்புகள் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, கிராமமும், நகரமும் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு இங்கிலீஷ்ல பாருங்க. அர்பன் லோக்கல் பாடிஸ் அதாவது நகர்ப்புறம். அர்பன் அப்படின்னா நகரம் அப்படின்னு அர்த்தம். ரூரல்னா கிராமம்னு அர்த்தம். அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் இன்டூ சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் 1. அடுத்தது முனிசிபாலிட்டீஸ் 2. அடுத்து டவுன் பஞ்சாயத்து. அதாவது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. நம்ம தமிழ்ல பார்த்தோம் பார்த்தீங்களா? சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டீஸ் அண்ட் டவுன் பஞ்சாயத்து. வைல் ரூரல்னா கிராமம். ரூரல் லோக்கல் பாடிஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் இன்டூ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் பஞ்சாயத்து, ஊராட்சி, பஞ்சாயத்து யூனியன், ஊராட்சி ஒன்றியம். அதாவது ஒரு வில்லேஜ் வந்து பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம். அ பல வில்லேஜுங்க சேர்ந்ததுன்னா, அது பஞ்சாயத்து யூனியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்டு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து 3 மாவட்ட ஊராட்சி. தீஸ் ஆர் டுகெதர் நோன் அஸ் லோக்கல் பாடிஸ். இதுதான் நம்ம லோக்கல் பாடிஸ் அப்படின்றது ஃபுல்லா படிக்க போறது வந்து இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்றாங்க. இது புரிஞ்சதுனா தான் அடுத்தடுத்து வர்றது உங்களுக்கு புரியும். சரி. தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, மாநகராட்சிக்கு அடுத்த அதாவது மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் அ மாநகராட்சினா பல லட்சம். நம்ம மேல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 10 லேக்ஸ் பார்த்தோமா? மாநகராட்சிக்கு. அப்போ மாநகராட்சிக்கு அடுத்த நிலை என்னன்னு நம்ம பார்த்தோம்? நகராட்சி அப்படின்னு பார்த்தோம். அப்ப 1,00,000க்கு அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்களை நகராட்சி. நல்லா கவனிச்சுக்கோங்க. மாநகராட்சினா 10 லேக்ஸ், நகராட்சினா 1,00,000. இது மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதே மாரி இங்க பாருங்க. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி. தமிழ்நாட்டுல முதல்ல உருவாக்கப்பட்ட முனிசிபாலிட்டி எதுன்னா, வாலாஜாபேட் நகராட்சி தான் வந்து தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்டது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. இங்க இங்கிலீஷ்ல குடுத்துருக்காங்க பாருங்க. தோஸ் ஏரியாஸ் விச் ஹேவ் அ பாப்புலேஷன் ஆஃப் மோர் தேன் 1,00,000 நல்லா கவனிச்சுக்கோங்க. அண்ட் ஹை அமௌண்ட் ஆஃப் ரெவென்யூ இஸ் ஃபவுண்ட் இன் த லெவல் பிலோ தி சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் இஸ் கால்ட் அஸ் முனிசிபாலிட்டி. முனிசிபல் கார்ப்பரேஷன்னா 10 லேக்ஸ், முனிசிபாலிட்டினா 1,00,000. ஓகே. அதே மாரி வாலாஜாபேட் முனிசிபாலிட்டி இஸ் தி ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி இன் தமிழ்நாடு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மாநகராட்சினா 10 லேக், நகராட்சினா 1 லேக் பார்த்தோம். அடுத்தது டவுன் பஞ்சாயத்து, பேரூராட்சி எவ்வளோன்னு பார்த்தலாம். பேரூராட்சி தான் நம்ம 3 டிவிஷன்ல 3வது வர்றது பேரூராட்சி. நகரத்திற்கும், கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பேரூராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நகரமாவும் இருக்காது, கிராமமாவும் இருக்காது. இப்ப நகரத்துக்கும், கிராமத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது இத எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, நகரம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமம் இது 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, விவசாய நிலங்கள் எவ்வளோ இருக்கு அப்படின்றத வச்சு தான் வந்து வேறுபடுத்துவாங்க. இப்ப கிராமம்னா அதிகமான விவசாய நிலங்கள் இருக்கும். நகரம்னா விவசாய நிலங்கள் இருக்காது. ஸோ அத வச்சு வேறுபாடு பண்ணுவாங்க. அப்போ
கிராமத்துக்கும், நகரத்துக்கும் இடைப்பட்ட ஊர் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரூராட்சி. இங்க மக்கள் தொகை எப்படி இது எவ்வளோ மக்கள் தொகை வச்சு பிரிக்கிறாங்கன்னா, 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால், அதுதான் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பேரூராட்சி. அதான் இங்கேயும் இங்கிலீஷ்ல இருக்கும். இந்த சைட் பாருங்க. எ டவுன் பஞ்சாயத்து ஹேஸ் அபவுட் 10,000 பாப்புலேஷன். எ டவுன் பஞ்சாயத் இஸ் பிட்வீன் அ வில்லேஜ் அண்ட் சிட்டி. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. 6த் ஸ்டாண்டர்ட்ல இந்த பேஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் 8த் ஸ்டாண்டர்ட்ல போம்போது நம்ம முனிசிபல் கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து அப்டின்லாம் நம்ம பேசும்பொழுது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற ஊராட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுலயும் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்டு. நோட் பண்ணிக்கோங்க. பேரூராட்சி டவுன் பஞ்சாயத்தும் ஃபர்ஸ்ட்டு இந்தியால எங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா, டவுன் பஞ்சாயத்து வந்து இந்தியால தமிழ்நாட்டுல தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட் டூ இன்ட்ரோடியூஸ் டவுன் பஞ்சாயத்து ஆஃப் ஹோல் இந்தியா வந்து தமிழ்நாடு. இங்க இருக்கு பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்ப பேரூராட்சி, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அப்டின்னா என்னன்னு பார்த்துட்டோம். இதுக்கு யார் யாரெல்லாம் ஹெட் அப்டின்றத வந்து பார்த்துரலாம். இதுக்கு யார் யாரெல்லாம் ஹெட் அதாவது மாநகராட்சிக்கு யாரு ஹெட், நகராட்சிக்கு யாரு ஹெட், பேரூராட்சிக்கு யார் ஹெட் அப்டின்னு பார்த்துரலாம். மாநகராட்சிக்கு அதாவது முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, இந்திய ஆட்சி பணி அதிகாரி ஒருவர் ஆணையராக இருப்பார் அப்டின்றாங்க. இந்திய ஆட்சி பணி ஆணையர் அப்டின்னா யாருன்னா, ஐஏஎஸ் ஆஃபீசர் தான் வந்து ஹெட்டா இருப்பாரு. எதுக்கு? முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு. இங்க இங்கிலீஷ்ல பாருங்க. எ சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் ஹாஸ் அ கமிஷனர் ஹூ இஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீசர். ஐஏஎஸ் ஆஃபீசர் தான் வந்து முனிசிபல் கார்ப்பரேஷன் ஹெட். இதையும் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நகராட்சி நகராட்சி அரசுக்கு அதாவது முனிசிபாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள் நகராட்சி ஆணையர்களாக நியமிக்கப்படுவார்கள். அரசு அதிகாரிகள் வந்து நகராட்சி ஆணையர்கள். அதாவது கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ் ஆர் டெப்யூட்டட் அஸ் கமிஷனர், முனிசிபல் கமிஷனர்ன்னு நம்ம பார்ப்போம். அவங்க வந்து முனிசிபாலிட்டி கமிஷனர்ஸ் சரிங்களா? இவங்க வந்து கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ் வந்து முனிசிபாலிட்டி கமிஷனர்ஸா வந்து போடுவாங்க. அடுத்தது பேரூராட்சிகள், அதாவது டவுன் பஞ்சாயத்துக்கு வந்து நிர்வாக அலுவலர் இல்ல செயல் அலுவலர். அதாவது இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபிசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இஓ இங்க இருக்கு பாருங்க இங்கிலீஷ்ல. தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபிசர் ஆஃப் எ முனிசிபாலிட்டி இஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபிசர். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கவர்ன்மென்ட் ஆஃபீஸ்ல போனா இஓ வந்துருவாரு. இஓ வந்த பின்னாடி சொல்லுவாரு என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபிசர். இது எங்கன்னா டவுன் பஞ்சாயத்துக்கு. இங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. டவுன் பஞ்சாயத்து. ஸோ, முனிசிபல் கார்ப்பரேஷன்னா ஐஏஎஸ் இருக்க கமிஷனரு. அடுத்து முனிசிபாலிட்டினா கமிஷனர் தான். ஆனா, அவர் வந்து ஐஏஎஸ்ஸா இருக்க மாட்டாரு. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபிசர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் பஞ்சாயத்து. இந்த 3த்துக்கும் சரிங்களா? அடுத்து கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி ஆகும். கிராம ஊராட்சி மக்களுக்கும், அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுகின்றது. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது கிராம ஊராட்சி வில்லேஜ் பஞ்சாயத்து தான் வந்து என்னன்னா, மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு ப பாலமா, இணைப்பு பாலமா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. இங்க இங்கிலீஷ்ல பாருங்க. "தி வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் ஆர் தி லோக்கல் பாடி ஆஃப் வில்லேஜ். திஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் தி லிங்க் பிட்வீன் தி பீப்பிள் அண்ட் தி மக்களுக்கும், கவர்மெண்ட்டுக்கும் நடுவுல பிரிட்ஜா ஆக்ட் ஆகுறது யாருன்னு ஆக்ட் ஆகுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் பஞ்சாயத்து தான். சரிங்களா? அடுத்தது தி வில்லேஜஸ் ஆர் டிவைடட் இன்டூ வார்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் பாப்புலேஷன். வில்லேஜ் என்ன பண்றாங்க? வார்டுகளா பிரிக்கிறாங்க. அந்த வார்டுக்கு நம்ம மெம்பர்ஸ் எப்படி தேர்ந்தெடுப்போம்னா, எலக்ஷன் மூலியமா நம்ம லோக்கல் எலக்ஷன் நடக்கும். நம்ம ஊர்ல லோக்கல் எலக்ஷன்னு வார்ட் மெம்பர்ஸ் நிப்பாங்க. அவங்கள நம்ம எலக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுப்போம். அதான் இங்கேயும் குடுத்திருப்பாங்க தமிழ்ல. கிராமங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப பல பகுதிகளாக, அதாவது வார்டுகளாக பிரிக்கப்படுது. அவங்கள வந்து நம்ம நேரடியா வந்து எலக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதன் பிரதிநிதிகள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சரி, நம்ம யார் யாரெல்லாம் அப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துரலாம். தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள். லோக்கல்ல எலக்ஷன் நடக்குது. லோக்கல் எலக்ஷனு. பஞ்சாயத்து எலக்ஷன்லாம் நடக்கும். அப்ப நம்ம யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுப்போம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஊராட்சி மன்ற தலைவர். அவர என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பஞ்சாயத்து பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சாயத்து பிரசிடென்ட்ட நம்ம தேர்ந்தெடுப்போம். அடுத்து பகுதி உறுப்பினர்கள். பகுதி உறுப்பினர்னா, பகுதின்னா என்ன? வார்ட் மெம்பர்ஸ தேர்ந்தெடுப்போம். அடுத்து ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர், கவுன்சிலர். ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்னா வந்து கவுன்சிலர். அடுத்து மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்னா, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வார்டு கவுன்சிலர். சரிங்களா? இத நோட் பண்ணிக்கோங்க. இவங்களெல்லாம் தான் நம்ம எலக்ஷன்ல தேர்ந்தெடுப்போம். சரிங்க. அடுத்து பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படுகின்றது. இதுதான் நான் சொன்னேன். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டோம்? ஊராட்சி அப்டின்னா என்னன்னு கிராம ஊராட்சி. அதான் ஊராட்சின்னா என்னன்னு பார்த்துட்டோம். கிராம ஊராட்சினா
3 அடுக்கு, மொத்தம் 3 அடுக்கு. கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், அடுத்தது மாவட்ட ஊராட்சின்னு பார்த்தோம் கிராமப்புறத்துல. அதுல ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இணைப்பு பாலமா இருக்குன்னு பார்த்தோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஊராட்சி ஒன்றியம். இந்த ஊராட்சி ஒன்றியம்னா என்னன்னா, பல கிராமங்கள் ஒன்றிணைந்து ஒரு ஒன்றியம் ஆனா, அது வந்து ஊராட்சி ஒன்றியம்னு சொல்றாங்க. இந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு பார்த்தீங்கன்னா, உறுப்பினர் யாருன்னா கவுன்சிலர். கவுன்சிலர் ஒருவர வந்து தேர்ந்தெடுப்பாங்க. கவுன்சிலர். அந்த கவுன்சிலர்கள் வந்து எல்லா கவுன்சிலருங்களும் சேர்ந்து அவங்கள்ல ஒருவர வந்து யாரா தேர்ந்தெடுப்பாங்கன்னா, ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாரி துணைத் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுவார். இவங்களுக்கு ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிடிஓ. பிளாக் டெவலப்மென்ட் ஆஃபீசர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அ ஊராட்சி ஒன்றியத்துக்கு யார் வந்து கவர்ன்மென்ட் சைட்ல யார் வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்கன்னா, பிடிஓ தான் இருந்து எல்லா வேலையும் பார்ப்பாரு. சரிங்களா? இங்க இருக்கு பாருங்க. இங்கிலீஷ்ல. ஒரே நிமிஷம். Many village panchayats join to form panchayat union. A councillor is elected from each panchayat. அதான் நம்ம சொன்னோமா, பல வில்லேஜ் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து யூனியன் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு வந்து கவுன்சிலர் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும். கவுன்சிலர்ஸ் அந்த கவுன்சிலர்கள்ல இருந்து ஒருத்தர் வந்து அவங்க யாரா தேர்ந்தெடுப்பாங்கன்னா, சேர்பர்சனா வந்து தேர்ந்தெடுப்பாங்க. வைஸ் சேர்பர்சனும் அதே மாரி முறையில தேர்ந்தெடுப்பாங்க. பிளாக் டெவலப்மென்ட் ஆஃபீசர் இஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் தி பஞ்சாயத்து. இவங்களுக்கு பிளாக் டெவலப்மென்ட் ஆஃபீசர் தான் வந்து யாரா இருப்பார்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டா இருப்பார். சரி. இங்க ஒரு பாக்ஸ் கொஸ்டின் இருக்கு. என்னன்னா, தி நீல்கிரிஸ் அண்ட் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆர் தி லோவஸ்ட் நம்பர் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன். ஊராட்சி ஒன்றியம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது. லோவஸ்ட் நம்பர் எங்கெங்க இருக்குன்னா, 1 நீலகிரி, இன்னொன்னு பெரம்பலூர். ஓகே. அதேதான் இங்க தமிழ்ல இருக்கும். நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஊரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீலகிரி, பெரம்பலூர். சரி. இப்ப நம்ம கிராம ஊராட்சி பார்த்துட்டோம். ஊராட்சி ஒன்றியம் பார்த்துட்டோம். அடுத்து மாவட்ட ஊராட்சி. மொத்தம் 3 அடுக்கு. கிராமத்துல 3 அடுக்கு சொன்னோம்ல. இப்ப கிராமத்துல 3வது அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஊராட்சி. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைக்கப்படுகின்றது. இங்க பாருங்க, இங்க வந்து 50,000 மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது. இது நோட் பண்ணிக்கோங்க. மாவட்ட ஊராட்சி எவ்வளோ மக்கள் தொகைன்னா 50,000. கிராம ஊராட்சிக்கு பார்த்தீங்கன்னா 500. ஒரு கிராம ஊராட்சின்னா 500. இந்த மாரி 500, 500ஆ பல கிராம ஊராட்சிகள் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊராட்சி ஒன்றியம். இந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஊராட்சி. இது வந்து 50,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க நான் சொல்ல மறந்திருப்பேன். கிராம ஊராட்சின்னா 500 கிராமம். ஒரு கிராமத்துல 500 குடும்பங்கள், 500 மக்கள் தொகை இருந்தாங்கன்னா, அவங்க வந்து கிராம ஊராட்சி. அதே மாரி ஒவ்வொரு கிராமத்திலயும் 500, 500, 500 சேர்ந்தாங்கன்னா, அவங்க வந்து ஊராட்சி ஒன்றியம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, 50,000 இருந்துச்சு மொத்த கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஊராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. இந்த கிராம ஊராட்சி மக்கள் வந்து தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. யாரு? இந்த பகுதி உறுப்பினர்கள். இந்த வார்டு மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வார்டு மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பகுதி உறுப்பினர்கள வந்து கிராம ஊராட்சி மக்கள் தேர்தல் மூலம் பண்றாங்க. இந்த மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் தங்களுள் ஒருவரை அவங்கள்ல ஒருத்தங்கள என்ன பண்றாங்கன்னா, மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே. இங்க அதேதான் இருக்கும். District Panchayat is formed in every district. A district is divided into wards on the basis of 50,000 population. அதாவது district பஞ்சாயத்துனாலே 50,000. The ward members are elected by the village panchayat. The members of the district panchayats elect the district panchayat chairman. கமிட்டி சேர்மன். அதாவது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து கமிட்டி சேர்மனை யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, வார்டு மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்தது they provide essential service and facilities to the rural population and planning and execution of development program for the district அப்படின்னு சொல்றாங்க. சரி, இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்க. இங்க தான் வந்து மேயர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். மேயர்னா யாரு? மேயர் ஆஃப் தி சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் அண்ட் முனிசிபல் சேர்பர்சன் ஆர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பீப்புள். மேயர் தான் வந்து சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கும் அண்ட் தி முனிசிபல் சேர்பர்சன் ஆர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி பீப்புள். இவங்களாம் மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. பீப்புள் எலெக்ட் தெம். நம்ம தான் ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம். அதே மாரி டெப்டி மேயரும்
வைஸ் சேர்பர்சனும் ஆர் எலெக்டட் பை தி கவுன்சிலர்ஸ். சரிங்களா? இவங்களெல்லாம் வந்து வார்டு கவுன்சிலர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதே தான் இங்கேயும் இருக்கும். தமிழ்ல பார்த்துரலாம். இங்க இருக்கு பாருங்க. அதாவது மாநகராட்சி தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சில இது பல வாட்டி கேட்டிருக்காங்க. மாநகராட்சியோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, மேயரு. அடுத்து வந்து நகராட்சி தலைவர். இவங்க 2 பேரையும் வந்து நேரடி நேரடி தேர்தல் மூலம் மக்களால் வந்து தேர்வு செய்யப்படுகின்றனர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேயரும், அடுத்தது முனிசிபல் சேர்பர்சன் இவங்க 2 பேரையும் வந்து மக்களால வந்து நேரடியாக தேர்தல் செய்யப்படுகிறார்கள். அடுத்தது மாநகராட்சி துணைத் தலைவரும், நகராட்சி துணைத் தலைவரும் அந்தந்த பகுதி வார்டு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இதுதான் நான் இங்க சொன்னேன். இவங்க வார்டு மெம்பர்ஸால, இவங்க வந்து மக்களால வந்து நேரடியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். யாரு? மேயரும் வந்து, அடுத்தது வந்து முனிசிபல் சேர்பர்சன் அதாவது நகராட்சி தலைவர் இவங்க 2 பேரும். சரி. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம்? எவ்வளவு மக்கள் தொகைன்னு பார்த்தோம். யார் யாரெல்லாம் அதிகாரின்னு பார்த்தோம். எப்படி அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு பார்த்தோம். இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன வேலை செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான பணிகள் அதாவது அவசிய பணிகள், அப்புறம் விருப்ப பணிகள்னு 2ஆ பிரிச்சுப்பாங்க. இவங்க அவசிய பணிகள், அவசியமா செய்யக்கூடிய பணிகள், அப்புறமா விருப்பப்பட்டு செய்யக்கூடிய பணிகள்னு பிரிச்சுப்பாங்க. இப்ப கிராம ஊராட்சியின் பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவசிய பணிகள்ல என்னென்ன வருதுன்னு பாருங்க. மக்களுக்கு குடிநீர் வழங்குதல் ஃபர்ஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அவசிய பணிகள். அடுத்து தெருவிளக்கு, லைட்டு, தெருவிளக்கு அமைத்தல். அடுத்தது தெருக்களை தூய்மைப்படுத்துதல். அடுத்து கழிவுநீர் கால்வாய் அமைத்தல். சரிங்களா? அடுத்து வந்து இந்த சரணாலயங்கள் அமைத்தல். இந்த மாரி விஷயங்கள். அப்புறம் மத்திய, மாநில அரசின் நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்துதல். இந்த மாரி விஷயம். இப்ப எம்ஜி, என்ஆர், இஜிஏ அப்படி 100 நாள் வேலை திட்டம்லாம் நடக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து செயல்படுத்துறது, அதுக்கு அமௌண்ட் செட்டில்மென்ட் பண்றது இதெல்லாம் வந்து இவங்க தான் பண்ணுவாங்க. மகாத்மா காந்தி நேஷனல் எம்ஜிஎன்ஆர்இஜிஏ நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன். ஓகே. அடுத்தது விருப்பப்பட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பூங்கா அமைக்கிறது, லைப்ரரி நூலகங்கள் அமைக்கிறது, அப்புறம் வந்து விளையாட்டு மைதானம் அமைச்சு தர்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து விருப்பப்பட்டு பண்ணி தருவாங்க. அதேதான் இங்கேயும் இருக்கும். தி ஆப்ளிகேட்டரி அண்ட் டிஸ்கிரிஷனரி ஃபங்ஷன்ஸ் என்னென்னன்னா, ஆப்ளிகேட்டரி ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் சப்ளை, ஸ்ட்ரீட் லைட்டு, ரோடு கிளீனிங்கு, ட்ரைனேஜ் அண்ட் சீவேஜ் பைப் சிஸ்டம், அப்புறம் லேயிங் டவுன் ரோட்ஸு, அப்புறம் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றது. இதெல்லாம் கூட கொஸ்டின் கேட்பாங்க. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் பை சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், இல்ல ஸ்டேட் கவர்ன்மெண்ட், இல்ல பஞ்சாயத்து அந்த மாரி கேட்கலாம். அடுத்தது டிஸ்கிரிஷனரி ஃபங்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, பார்க்ஸ், லைப்ரரி, பிளே கிரவுண்ட்ஸ். அடுத்தது ஃபங்ஷன்ஸ் ஆஃப் முனிசிபல் கார்ப்பரேஷன். முனிசிபல் கார்ப்பரேஷனோட ஃபங்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் சேம் அதே தான். சிட்டி சைடுல அவங்களும் அதே வேலை தான். குடிநீர் வசதி, தெருவிளக்கு அமைக்கிறது, மெயின்டெனன்ஸ், தூய்மை பணி, மருத்துவ சேவை, சாலைகள் அமைப்பது, மேம்பாலம் போடுறது. அடுத்து வந்து சந்தைகள், நம்ம உழவர் சந்தை அந்த மாரி இருக்கு பார்த்தீங்களா? அடுத்து கழிவுநீர் கால்வாய், திடக்கழிவு மேலாண்மை, அப்புறம் வந்து ஸ்கூல்ஸ் அமைக்கிறது, முனிசிபல் ஸ்கூல்ஸ் செட் பண்றது, பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியங்க இதுதான். பர்த் அண்ட் டெத் பிறப்பு, இறப்பு ரிஜிஸ்ட்ரேஷன், பர்த், டெத் இங்க இருக்கு பாருங்க இங்கிலீஷ்ல. பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க தான் வந்து பண்ணுவாங்க. நீங்க குரூப் 2 எழுதி ஒரு முனிசிபல் கமிஷனர் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வந்து பர்த், டெத் சர்டிஃபிகேட் நீங்க சைன் பண்ணீங்கன்னா தான் வந்து மக்களுக்கு போகும். அப்ப எவ்வளோ பெரிய அதிகாரம் பாருங்க. அடுத்தது இந்த இந்த பணியெல்லாம் செய்யறதுக்கு வந்து நேரடி நிதி வந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேரடியாக அரசு கவர்மெண்ட்டும் வந்து குடுக்கும். அதே சமயம் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து வரி வசூல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம். அவங்க என்னென்னலாம் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு பணம் எங்கிருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதுக்கு பணம் குடுப்பாங்க. அதுவும் இல்லாம அந்த லோக்கல் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வரி வசூல் பண்ணுவாங்க. அந்த வரி வசூல் பண்றது எப்படிலாம் வசூல் பண்ணுவாங்கன்னா, கிராம ஊராட்சியின் வருவாய் பார்த்தீங்கன்னா, வீட்டு வரி, தொழில் வரி, கடைகளுக்கு மீதான வரி, அடுத்து வந்து குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், நம்ம வாட்டர் டாக்ஸு, ரோட் டாக்ஸு, அது அப்புறம் வந்து ஷாப்ஸு, அப்புறம் வந்து வீட்டு வரி இதெல்லாம் கட்டுறோம் பார்த்தீங்களா? அப்புறம் வந்து நிலவரி, அப்புறம் சொத்துரிமை மாற்றம், இந்த மாரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய டாக்ஸ்லாம் வந்து இதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அடுத்து வந்து மத்திய, மாநில அரசு நிதி ஒதுக்கீடு. மத்திய, மாநில அரசும் வந்து இதுக்கு உண்டான நிதிகள வந்து ஒதுக்குவாங்க. சரிங்களா?
அதேதான். இது வந்து கிராம ஊராட்சிக்கு எப்படியோ, அதே மாரி மாநகராட்சியின் வருவாயும் இதே மாரி தான். வீட்டு வரி, குடிநீர் வரி, கடைகள் மீதான வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு வரி, என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ். சரிங்களா? இப்ப நம்ம சினிமா தியேட்டருக்கு போம்போது, அங்க கட்டுற டாக்ஸ், என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கல் கவர்ன்மென்ட்க்கு தான் போகும். அடுத்தது வாகன கட்டணம், அடுத்து இந்த விஷயங்கள்லாம் மத்திய, மாநில அரசு நிதி ஒதுக்கீடு பண்றாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம். இங்கிலீஷ்லயும் பார்த்துரலாம். ரெவென்யூ ஆஃப் சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் மேல எங்கேயும் பார்த்துரலாம். வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு வந்து எப்படி வரும்னா, ஹவுஸு, ப்ரொஃபஷனலு, டாக்ஸ் ஆன் ஷாப்ஸு, வாட்டர் சார்ஜஸு, அ ப்ராப்பர்ட்டி டாக்ஸு, அடுத்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டாக்ஸு, ஃபண்ட்ஸ் ஃப்ரம் இதெல்லாம் வரும். அடுத்தது ரெவென்யூ ஆஃப் சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, சேம் அதே தான் வெஹிக்கிள் சார்ஜஸ். இங்க என்டர்டெயின்மென்ட் டாக்ஸு புதுசா வருது உள்ள. இது வேணா கொஸ்டின் கேட்கலாம். என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ் வந்து சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் சம்மந்தப்பட்டதா? இல்ல வில்லேஜ் பஞ்சாயத்து சம்மந்தப்பட்டதான்னு கேட்கலாம். ஏன்னா இது ஒண்ணு டிஃபரெண்ட்டா இருக்கு. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, கிராம சபை கூட்டம் பத்தி சொல்லியிருப்பாங்க. இங்க இருக்கு பார்த்தீங்களா? கிராம சபை கூட்டம் அப்டின்னா என்னன்னா, இதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. கிராம சபையே வந்து மக்களாட்சி அமைப்பின் ஆணி வேராகும் அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. எ கிராம சபா இஸ் ஃபார்ம்ட் இன் எவ்ரி வில்லேஜ் பஞ்சாயத்து. இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் ரூட் லெவல் அப்டின்னு சொல்லுவாங்க. டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் இந்த கொஸ்டின் கேட்கலாம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கிராஸ் ரூட் லெவல் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கிராம சபா. கிராம சபான்னா இங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. இங்க தலைவர்கள் உட்காந்துருக்காங்களா? இங்க தலைவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அடுத்து வந்து இங்க வந்து மக்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து மக்கள்லாம் வந்து அவங்களோட பிரச்சனைகள் என்னென்னன்னு சொல்லி இந்த தலைவர்கள் கிட்ட சொல்லுவாங்க. இவங்க வந்து இந்த விஷயங்கள போயிட்டு அதிகாரிகள்ட்ட, மினிஸ்டர்ஸ்ட்ட, எம்பிஸ்ட்ட வந்து கொண்டு போவாங்க. இதுல இங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்க மக்கள்லாம் யாரா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசு நிறைவடைந்து அந்த ஊராட்சிக்கு உண்டான வாக்காளர் பட்டியல்ல பெயர் உள்ளவங்க தான் வந்து இதுல என்ன பண்ண முடியும்? கலந்துக்க முடியும். 18 வயசு முடிஞ்சு அவங்க வந்து வாக்காளர் பட்டியல்ல அவங்க பேர் இருக்கணும். அவங்க தான் வந்து இதுல கலந்துக்க முடியும். இந்த மீட்டிங் வந்து யாரெல்லாம் தலைமை தாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சி தலைவர், அதாவது கலெக்டர், அடுத்து வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர், அப்புறம் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், அப்புறம் வந்து வார்டு உறுப்பினர்கள் போன்றவர்கள் இந்த கூட்டத்துல வந்து கலந்துப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து தங்கள் தேவைகளையும், குறைகளையும் வந்து நேரடியாக சொல்லலாம் இங்க. மக்கள் வந்து அவங்களோட குறைகள போய் எங்க சொல்றதுன்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இந்த கிராம சபை மீட்டிங்ல கலந்துக்கிட்டு நம்மளோட குறைகள வந்து நம்ம நேரடியா சொல்லலாம். இங்க இங்கிலீஷ்லயும் இருக்கும் பார்த்துக்கோங்க. Those who have attained the age of 18 years and whose names are found in electoral roll of the same panchayat take part in கிராம் சபா மீட்டிங். இவங்கலாம் வந்து இதுல கலந்துக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து தி கிராம் சபா மீட்டிங்ஸ் ஆர் கண்டக்டட் 4 டைம்ஸ் குடுத்துருக்காங்க. இது தப்பு. 4 டைம்ஸ் இல்ல பிளஸ் 2 இப்ப 2 இன்னும் 2 சேர்ந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 6 டைம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. எப்பப்பலாம் இந்த கிராம சபை மீட்டிங் நடக்கும்? அதுக்கு முன்னாடி இங்க பார்த்துடலாம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நான் யார் யாரெல்லாம் தலைமை தாங்குவாங்கன்னு சொன்னேன். பிடிஓ இருப்பாரு. அடுத்தது வந்து பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருப்பாரு. வில்லேஜ் வைஸ் பிரசிடென்ட் இருப்பாரு. அடுத்து வார்ட் மெம்பர்ஸ் இவங்கலாம் இருப்பாங்க. இங்க பீப்பிள் கேன் ஃப்ரீலி எக்ஸ்பிரஸ் தேர் நீட்ஸ் அண்ட் கிரீவன்சஸ்ன்னு சொன்னேன். அடுத்து இந்த மீட்டிங்க 4 வாட்டி நடக்காது. மொத்தம் 1 வருஷத்துக்கு 6 வாட்டி நடக்கும். இப்ப 2 வாட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. இப்ப ஜனவரி 26 அடுத்தது பார்த்தீங்கன்னா, மார்ச் 22 உலக நீர் தினம், வாட்டர் டே அப்போ மார்ச் 22 ஒரு வாட்டி. அடுத்தது உழைப்பாளர் தினம் ஒரு வாட்டி. அடுத்து வந்து இது வந்து ஜனவரி 26 குடியரசு, ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திர தினம் அன்னைக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1 இந்த நவம்பர் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட் டே அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுல செலிப்ரேட் பண்றோம். லோக்கல் கவர்ன்மென்ட் டே. இது எந்த எந்த அன்னைக்கு எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? இயர் எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட் டே வந்து தமிழ்நாட்டுல எந்த இயர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 6 நாள் தான். ஜனவரி 26, அடுத்து மார்ச் 22, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, அப்புறம் நவம்பர் 1, மார்ச் 22. ஸோ இந்த 6 நாட்கள் வந்து வருஷத்துல வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நடைபெறுது. இந்த விஷயம் தான் கிராம சபை மீட்டிங்.
அடுத்தது அப்போ இல்லாம வேற எப்பயாவது நடக்குதுன்னா, தேர் ஆர் ஸ்பெஷல் கிராம சபா மீட்டிங்கும் நடக்குது. எப்போ ஏன் ஸ்பெஷல் கிராம சபா மீட்டிங் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து ஏதாவது ஒரு பேரிடர் ஏற்பட்டுருது, இல்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது. அதாவது இந்நாட்களை தவிர தேவைக்கேற்பவும் அவசர காலங்களிலும் கிராம சபை கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை சிறப்பு கிராம சபை கூட்டம் என்று அழைக்கப்படும் அப்படின்றாங்க. சரிங்களா? அப்ப திடீர்னு ஒரு பிரச்சனை அப்படின்னா, கிராம சபை மீட்டிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணி, அப்ப டிஸ்கஸ் பண்ணிக்கலான்றத வெயிட் பண்ணாம, சிறப்பு கிராம சபை கூட்டமும் கூட்டுவாங்க. இது கூட கேட்கலாம். இது வந்து இந்த அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின்ல கேட்கலாம். அந்த டைம்ல மட்டும் தான் கூடணுமா? இல்ல மத்த நாள்லயும் கூடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து முதல்ல உள்ளாட்சி அமைப்புன்னு ஒண்ணு இருந்துச்சு. ஆனா, அது அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருந்துச்சான்னா இல்ல. அவங்களுக்கு சுத்தமா வந்து அதிகாரமே இல்ல. அப்போ இந்த உள்ளாட்சி அமைப்புகள் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு இவங்களுக்கு தான் அதிகாரம் இருந்துச்சு. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து அதிகாரமே கிடையாது. ஸோ இவங்களுக்கு கண்டிப்பா அதிகாரம் கொண்டு வரணும், பரவலாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992ல கொண்டு வராங்க. நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 1992ல கொண்டு வராங்க. என்னைக்குன்னா, ஏப்ரல் 24ஆம் தேதி. இந்த டேட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏப்ரல் 24ஆம் தேதி தான் நம்ம என்னன்னு கொண்டாடுவோம்னா, நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற ஒரு பெயர வந்து வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மகாத்மா காந்தி. ஸோ, பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1992ல எப்பன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 24 இதுதான் நம்ம நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டேவா நம்ம கொண்டாடுறோம். இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற விஷயத்த கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி. ஸோ, ஊராட்சி அமைப்புகள் வந்து அதிகாரம் பெறாம இருந்துச்சு. ஸ்டேட் கவர்ன்மெண்ட், சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் அப்போ அதிகாரம் பெற்றவங்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஊராட்சி அமைப்புகளுக்கும் வந்து அதிகாரம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த விஷயத்த நம்ம ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்க. அது என்ன ஆர்டிக்கல்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. சாரி நானே எழுதிட்டேன். ஒரு நம்பர் மட்டும் தான் எழுதியிருக்கேன். அத எரேஸ் பண்ணிடுறேன். அது என்ன ஆர்டிக்கல் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அடுத்து இங்க இங்கிலீஷ்ல பார்த்துக்கலாம். மகாத்மா காந்தி அட்வொகேட்டட் பஞ்சாயத் ராஜ் as the foundation of Indian political system as a form of government where each village would be responsible for its own affairs. Panchayat Raj Act was enacted on April 24, 1992. April 24 is the National Panchayat Raj Day அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகே. பஞ்சாயத்து ராஜ் சிறப்பம்சங்கள் என்ன? கிராம சபை கூட்டம் கூடுறது, அடுத்து வந்து 3 அடுக்கு அமைப்பு, இடஒதுக்கீடு, பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் நடத்துறது, அவங்களோட பதவிக்காலம், நிதிக்குழு, இத பத்தின சிறப்பம்சங்கள்லாம் வந்து பஞ்சாயத்து ராஜோட சிறப்பம்சங்களா வந்து சொல்றாங்க. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். இதுல இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. கவனிங்க. கிராம சபை இப்பதான் நம்ம பார்த்தோம். வருஷத்துக்கு 6 முறை நடக்கும். அடுத்து வந்து 3 டயர் நம்ம பார்த்தோமா? அர்பன்ல 3 டயர், ரூரல்ல அதாவது கிராமப்புறத்துல 3 அடுக்கு, நகர்ப்புறத்துல 3 அடுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் வந்து ரிசர்வேஷன்ஸ் குடுக்கறது, எலக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்றது, டென்யூர் அவங்களோட 5 ஆண்டு காலம் பஞ்சாயத்து ராஜ் வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலக்ஷன் நடக்கணும். ஃபினான்ஸ் கமிஷன் அவங்களுக்கு உண்டான நிதி கவர்மெண்ட்டும் குடுக்கும். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஒதுக்கீடு செய்யும். அது இல்லாம அவங்களே வரி மூலியமா வசூல் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் யார் பார்த்துப்பாங்கன்னா, ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்துப்பாங்க. அக்கவுண்டன்ட், ஆடிட்டிங் டீம் பார்த்துப்பாங்க. ஓகே. அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சியில் பெண்களின் பங்கு ரொம்ப முக்கியம். இருங்க இத ஹைலைட் பண்ணிடுறேன். இந்த உள்ளாட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, 33% வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்கப்பட்டிருக்கும். 33% வந்து பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு வந்து வழங்கியிருப்பாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, யாருக்கு? பெண்களுக்கு வந்து உள்ளாட்சி அமைப்பு எலக்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 33% இடஒதுக்கீடு குடுத்திருப்பாங்க. 2011ல நடந்த எலக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, 38% வந்து இடங்கள் வந்து பெண்கள் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. 38% 33 இடஒதுக்கீடு குடுத்தாலும், 38% வந்து அவங்க வின் பண்ணதுனால, 2016ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தமிழ்நாடு அரசு வந்து பெண்களுக்கு உள்ளாட்சியில வந்து 50% வந்து இடஒதுக்கீடு வழங்கியிருப்பாங்க. உள்ளாட்சி இதுல. ஸோ இத நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 33% இடஒதுக்கீடா இருக்கும். 2011ல பார்த்தீங்கன்னா, அது 38% இடங்கள் வந்து வெற்றி பெறுவாங்க எலக்ஷன்ல. ஸோ அந்த 33% வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 50%ஆ மாத்திருப்பாங்க தமிழ்நாடு கவர்ன்மென்ட். எப்பன்னா 2016.
நோட் பண்ணிக்கோங்க. இங்க இங்கிலீஷ்ல குடுத்திருப்பாங்க. ரோல் ஆஃப் வுமன் இன் லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட். ஆல் லோக்கல் பாடிஸ் ஹேவ் ரிசர்வேஷன் ஆஃப் 33% ஃபார் வுமன். 2011 லோக்கல் பாடி எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா 38% சீட்ஸ் ஒன் பை வுமன். ஆஸ் பர் தி தமிழ்நாடு பஞ்சாயத்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 2016ல 50% ரிசர்வேஷன் ஃபார் வுமன் இஸ் பீங் ஃபிக்ஸ்டு இன் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அடுத்து உள்ளாட்சி தேர்தல். தேர்தல் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் நடக்கும். இதற்கான தேர்தல் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்றது. அதே மாரி அவங்களோட பதவி காலமும் பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டுகள் வந்து அவங்களோட பதவி காலம். இது வந்து தேர்தல்ல அவங்களோட பதவி காலம் எவ்வளோ, எத்தன வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் வரும்னு சொல்லியிருப்பாங்க. லோக்கல் பாடி எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, டென்யூர் ஆஃப் தி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட் 5 இயர்ஸு. அதே மாரி ஹென்ஸ் 5 இயர்ஸ் ஒன்ஸு எலெக்ஷன் நடக்கும். இந்த எலெக்ஷன யார் நடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துவாங்க. ரொம்ப முக்கியம். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் இது நடத்துவாங்க. நம்மளோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாடு எங்க இருக்குன்னா, கோயம்பேட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது லாஸ்ட் முடிய போதுங்க. கிராம ஊராட்சிகள் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிராம ஊராட்சிகள் எத்தனை இருக்கு? 12,525. அடுத்து இங்க மாநகராட்சி நம்ம இப்ப பார்த்தோம் 21 இல்ல. பிளஸ் 4 25 இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னு நான் கேட்டிருக்கேன். அது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நகராட்சிகள் இந்த கவுண்ட் அப்படியே இருக்கா? இல்ல இப்ப ரீசென்ட்டா மாறி இருக்கா? அப்படின்னு பார்த்து எது மாறி இருக்கு அப்படின்றது மட்டும் நகராட்சி வந்து மாறி இருக்கும். அத பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இங்க க கலைச்சொற்கள் குடுத்திருப்பாங்க. குளோசரிஸ் குடுத்திருப்பாங்க. அதேதான் நம்ம பேரூராட்சினா டவுன் பஞ்சாயத்து, நகராட்சினா முனிசிபாலிட்டி, மாநகராட்சினா முனிசிபல் கார்ப்பரேஷனு, கிராம ஊராட்சினா வில்லேஜ் பஞ்சாயத்து, ஊராட்சி ஒன்றியம்னா பஞ்சாயத்து யூனிட், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. இத வச்சே நீங்க இது வந்து ஒரு 3 அடுக்கு. எங்க கிராமப்புறத்துல, ரூரல்ல. இது ஒரு 3 அடுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அர்பன்ல, நகர்ப்புறத்துல. ஸோ இப்படிதான் 3 அடுக்கு, 3 அடுக்கா 3 டயர்ன்னு சொல்லுவோம் இத. நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, 3 டயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்படிதான் பிரிச்சிருக்கோம். இதுதான் நம்ம பார்த்தோம். இதுல பார்த்தீங்கன்னா, முனிசிபல் கார்ப்பரேஷன் நம்ம எவ்வளோ பார்த்தோம்? 10,00,000க்கு மேல. இது 1,00,000க்கு மேல. 1,00,000 மேல. அடுத்தது இங்க டிஸ்ட்ரிக்ட் இங்க வந்து 500, 500 + 500, 500 அந்த மாரி இருக்கிறவங்க. சாரி. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா 50,000. இதுவும் நம்ம பார்த்தோம். ஓகே. அடுத்து இதுல இருக்க ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே. இப்ப இங்கிலீஷ்ல டேஷ் இஸ் செட் அப் செவரல் பஞ்சாயத்ஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து என்னவா ஆகும்? ஊராட்சி ஒன்றியம் ஆகும். அப்ப ஆன்சர் இது. ரெட்ல டிக் பண்ணிறேன். அடுத்து தேசிய ஊராட்சி தினம் எப்போ? ஏப்ரல் 24. எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க? 1992ல. அடுத்தது இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தி ஓல்டஸ்ட் அர்பன் லோக்கல் பாடி இன் இந்தியா. நம்மளுக்கு தெரியும் சென்னை. சென்னை. அடுத்து நான் கவனிங்க. இந்த கொஸ்டின் நான் கேட்பாங்கன்னு சொன்னா கரெக்ட்டா கேட்டிருக்காங்க பாருங்க. மாநகராட்சியின் தலைவர் யாரு? மேயர். இங்கிலீஷ்லயும் பார்த்துரலாம். தி ஹெட் ஆஃப் a corporation is called as mayor. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் தி கார்ப்பரேஷன் யாருன்னு கேட்டாங்கன்னா கமிஷனர். சரிங்களா? இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதாவது மாநகராட்சியின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மேயர். மாநகராட்சியின் நிர்வாக தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கமிஷனர். நோட் பண்ணிக்கோங்க. இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சில கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. அடுத்து கோடிட்ட ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். டேஷ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு இன்ட்ரோடியூஸ் பஞ்சாயத். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது? நம்ம ஸ்டேட் தான் தமிழ்நாடு. அடுத்து இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992 ஏப்ரல் 24. அடுத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவி காலம் வந்து எப்போ? 5 ஆண்டு காலம். அடுத்தது தமிழ்நாட்டின் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி டேஷ். இந்த கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்ணுங்க. டேஷ் இஸ் தி ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி இன் தமிழ்நாடு. சரி நானே சொல்லிடுறேன். வாலாஜாபேட். நம்ம பார்த்தோம் பாக்ஸ் கொஸ்டின்ல இருந்தது. 5 இயர்ஸ் 1992 இங்கிலீஷ்ல எழுதிட்டேன். ஓகே. மேட்ச் த ஃபாலோயிங்.
கிராம சபா மீட்டிங் 6 வாட்டி நடக்கும். அந்த கிராம சபா மீட்டிங் இது நான் முக்கியமா சொல்ல மறந்துட்டேங்க. கிராம சபா இஸ் நிரந்தரமான அமைப்பு. பெர்மனன்ட் யூனிட். நிரந்தர அமைப்பு. இங்க தமிழ்ல இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு நிரந்தர அமைப்பு. அடுத்து வந்து பஞ்சாயத்து யூனியன், ஊராட்சி ஒன்றியம், அடுத்து பேரூராட்சி, அடுத்து உள்ளாட்சி தேர்தல்லாம் யார் நடத்துவாங்கன்னு சொன்னேன்? மாநில தேர்தல் ஆணையம் நடத்துவாங்கன்னு சொன்னேன். அடுத்தது பஞ்சாயத்து யூனியன் ஊராட்சி ஒன்றியத்துக்கு யார் தலைவரு? வட்டார வளர்ச்சி அலுவலர், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீசர். அடுத்து பேரூராட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செயல் அலுவலர் நம்ம பார்த்தோம். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர். பேரூராட்சினா டவுன் பஞ்சாயத்து. இதேதான் இங்க இருக்கும். லோக்கல் பாடி எலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் எலக்ஷன் கமிஷனு. டவுன் பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசரு. பஞ்சாயத்து யூனியன் பார்த்தீங்கன்னா, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீசர். ஓகே. போதுமான அளவு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது பார்ட் 1 இதோட முடிஞ்சது. பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து பார்ட் 2 இதனோட பிளேலிஸ்ட்லயே இருக்கும். பாருங்க. அடுத்தது பார்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு, அடுத்தது லாஸ்ட்டா பிஒய்க்யூ டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா, அடுத்து பிளஸ் ஆர்டிகல்ஸ் முக்கியம். ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியம். ஆர்டிகல்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா, லோக்கல் செல்ஃப் கவர்ன்மெண்ட்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அழகா போட்டுறலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ வெரி மச்.